கிட்டி சீக்கிரம் அப்பமே வந்தோம். நேரம் ஆயிராம சக்குன்னு குளிச்சுக்கிட்டு ஓடுவோம். எடி ராசடி அக்கா. என்னடி எடி கிறுக்கி அம்மிட்டு சொல்லாமலா வந்த நீ? சொல்லலடி, ஏன் அம்மா தேடிட்டு இருந்தாலோ? நாங்க இங்க பம்பு செட்ல குளிக்கலான்னு வந்தோம். வா குளி. கேட்டா எப்படி அம்மா விட மாட்டா. வாட்டி வந்து குளிப்ப வா. எடி பைத்தியரி, அம்மா உன்னை தேடுனா பத்துக்கோ. தேடுனா சும்மா எங்க போய் தொலைஞ்சாலும் சொல்லி ஏசிட்டு கிடந்தா. நான் அதான் சரி போயிட்டு வரேன், நானும் போய் பார்த்துட்டு வரேம்மான்னு சொன்னேன். நான் வேற ஒன்றும் சொல்லல. சீக்கிரம் வாட்டி போவோம். கொஞ்சம் முன்னாடியா? எவ்வளவு நேரம் ஆகுது? சரி எடி சீக்கிரம் குளிச்சுட்டு வாட்டி போவோம். எடி போட்டி, என்னைக்காவது ஒரு நாள் வாய்ப்பக்கம் வருவான். அன்னைக்கு போய் எந்தினு வா. எடி ஃப்ளவர் எந்தி போ. வந்து தொட்டில போய் குளிச்சுட்டு சீக்கிரம் கிளம்புவா. ஐயா யாருன்னு எனக்கு இறங்க தெரிய மாட்டேக்குவ. வீட்டு சொந்தக்காரி வந்தான்னா அவ்வளவுதான். இவ எங்க போனான்னு தெரியல. வீட்டுல அடங்கி கடக்கால் வள இவளோட வச்சுக்கிட்டு பார்க்க போன அவளையும் காணும். சிறையாலாமா இருக்கு இவளோடி கடந்துக்கிட்டு. பச்சராளி பச்சராளி ஏட்டு பச்சராளி இங்க திரும்பிட்டி. ஐயா யாச்சி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏட்டு கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுட்டி. வந்தேனாச்சும் சொல்லி கொஞ்சம் இறக்கி விட்டுட்டி. பயமா இருக்குட்டி. யாச்சி, இங்க எதுக்கு மேலே தொங்கிட்டு நிக்கீங்க? மத்தவ பார்த்தானே விட மாட்டாளே. ஏடி ரெண்டு முருங்கைக்காய் கட்டும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாட்டி. அதான் வீடு யாரி பறைக்கலான்னு போற ஒரு இடமும் இல்ல. அவ வீட்டு முருங்கைக்கான பிணாச்சிட்டு கிடந்தா. நான் போய் பறைக்கலான்னு போற ஒன்னையும் காணிட்டு எல்லாத்தையும் பறிச்சுட்டான்னு நினைக்கேன். நீங்க ஒரு ஆளுதாச்சு. என்கிட்ட கேட்க வேண்டியது. அவன் நேற்றுக்கு தான் அவளத்தையும் கொண்டு வித்துட்டு இருந்தா. நீங்க எப்படி இறக்கி விடுறதுக்குன்னு தெரியல. உங்களை தூக்கிக்கிடவும் மாட்டேன். கீழே விழுந்து மண்டையில அடிபட்டுனா அது வேற வம்பா போயிரும். நான் திரும்பிக்கிட்டதே முதுகுல தொங்கிக்கிடுங்க. ஏடி கட்டையோண்டு கிடக்கட்டி முதுகவே காணும். மண்டையை தான் பிடிச்சி தொங்க வேண்டியது இருக்குது. முடிய பிடிச்சி மண்டையில ஏறிட்டுமா? யாச்சி இருக்கிறது 4 முடிய பிடிக்காதிய. சடார்னு கழுத்தை பிடிச்சி தொங்கிருங்க. இல்லைன்னா கீழே விழுந்துருவி. ஆச்சி முடிய மட்டும் பிடிக்காதிய. இவைய என்ன பண்ணுதாவா? யாச்சி இங்க என்ன விளையாடிட்டா இருக்குதுயா? உப்பு முட்டையா? நானும் வரட்டா உங்க கூட விளையாட? எடி பத்திராளி விட்டுட்டு இறக்கியா வேலையில பண்ணல. உப்பு முட்டையாட்டி விளையாடுறதுக்கு பாட்டி வந்துட்டு முடியல. ஆச்சியா இழுச்சா எடி ஒரு கை பிடிச்சி ஆச்சி இறக்கி விடு. எடி சத்தம் போட வேட்டி அவன் மத்தவ பாத்துடாம. ஏற்கனவே சந்தேகத்துல வீட்டுல இருக்க அவளை முடிஞ்சிக்காம பாத்துட்டு போனா. சத்தம் போடாம தள்ளி போய் இறக்கி விட்டுட்டி. பார்த்தானா எனக்கு செத்தன அவள்கிட்ட. நீங்க ஒரு ஆளுதாச்சு. யாரு தெரிஞ்சவங்களுக்கு இறங்க தெரியலையா? வயசான காலத்துல இழுச்சா எடி கொஞ்சம் ஆச்சியை பிடிச்சி இறக்கி விடுட்டி. என்ன ஆச்சு நீங்க இப்படி தொங்கிட்டு இருக்குதியா? இல்லைங்க நான் வாரேன். அவ்வளவுதான். இதுக்கு பாட்டு உருண்டுட்டாச்சு இருக்குதியா? ஏ அம்மா என்னட்டு திங்க சோத்துட்டீங்க. வேற என்ன செய்வீங்க? ஒரே கையில மல்லா காத்துட்டு கீழே இறக்கி விட்டுட்டேன். போ ஜாலி முடிஞ்சு போட்டி. வாரேன் ஆச்சி, வாரேன்க்கா. நல்ல வேலைட்டு நீ இந்த பக்கம் வந்த. இறங்க தெரியாம 10 நிமிஷம் மேல கிணறு இருக்க முட்டி. அம்மா அடி அவ பாத்துருந்தான்னு வை கொலைதான் விழுந்திருக்கும். ஆமா நீ எதுக்கு இந்த பக்கம் வந்த? நீ என் வீட்லயே முருங்கிக்கா மாங்காய் பறிக்கலான்னு வந்தியோ? ஆட போங்க ஆச்சி, அதுக்கு ஒண்ணு வரல. மூத்தவ எங்கேயோ காலங்காத்தால வெளியே போன ஆச்சி. ஒருத்திய வீட்லயும் இல்ல. இந்த லட்சுமி மவளையும் காணும். அந்த மத்தவ லலிதாக்க மவ பிளவரையும் காணும். எல்லாவளும் கூட்டுகளேட்டு எங்கேயோ பேருக்காலோ பார்த்துக்கோங்க. அதான் அவளோட தேடி அப்படி வந்துட்டு இருந்தேன். சின்னவளும் போய் பார்க்கன்னு சொல்லிட்டு அவளையும் காணும். இப்ப இவர் வந்தாருன்னா யாருத்துல கிளிப்பர் பொம்பளை பிள்ளைகள வீட்டுல அடங்கி இருக்காளோட பேரு. அதான் அப்படியே தேடலான்னு வந்து நீங்க கூட நின்னீங்க. அப்படியா? நல்ல வேலை காணாம போனால் வெட்டி மாவா. இல்லைன்னா இங்க நேரம் கிணறிக்கிட்டு கடந்துருப்பேன் கொஞ்சம் நேரத்துக்கு. நீங்க ஒரு ஆளுதான் போங்காச்சு. நான் என்ன சொன்ன? நீங்க சரி நான் அந்த பிள்ளைகளை எங்கன்னு பாத்துட்டு வரேன். எடு நில்லுட்டு நானும் வேணா வாரேன். வேண்டாச்சு, நீங்க போட்டு எதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கீங்க? நான் போயிட்டு போய் வரேன். எங்க போய் ஜாடுவாய் வாயிட்டு நில்லுட்டி. அழகா இருக்கு பத்தேலக்கா தண்ணி. இப்படி ஒரு இடத்தை இவ்வளவு நாள் பார்க்காம விட்டுட்டோமே. எடி இது உனக்கு தெரியாதா? எங்க அப்பாக்கு ஃப்ரெண்டுக்கு வேலை தான் இது. பின்ன அந்த மாமா பார்த்தா யாசுவா வச்சு சீக்கிரம் குடிச்சிட்டு ஓடிடுவோம். ஜாலியா இருக்கு இங்க குடிக்கிறதுக்கு. ஸ்விம்மிங் பூல் மாதிரி. ஏக்கா நம்ம எல்லாரும் மூச்சை உள்ள அடக்கிக்கிட்டு யார் அதிகமா இருக்காங்கன்னு பார்த்து விளையாடுவோமா? கதை கொல்லாம். எட்டி ராஜேஸ்வரி ட்ரம்மு சீக்கிரம் குளிச்சுட்டு போய் இல்லை அம்மையிட்ட போய் சொல்லி கொடுத்துருவேன். இரின்னு சொன்னதுனாலதான் இவ்வளவு நேரம் இருக்கேன். அம்மை கண்ணில் மாட்டுனா அடி நொறுக்கி எடுத்துருவா. என்னைக்காவது ஒரு நாள் தான் வருவோம். அப்பவும் கடந்து சலம்பதவா சலல்லா சலல்லா. சரி ட்ரம்மு நீ எந்திரிச்சு வர்ற மாதிரி இல்ல, நான் போறேன். சரியா?
போலாம் வந்துட்டு இங்க நாங்க பொம்பளை பிள்ளை எல்லாம் குளிச்சிட்டு இருக்கோம்ல போய் இல்லனா உங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவோம். ஆமா அப்புறம் உங்க அம்மா கிட்ட போய் எத்தே நாங்க பொம்பளை பிள்ளை எல்லாம் குளிச்சிட்டு நிக்க இந்த பையன் அவளை பைக்லயும் கூட்டிட்டு உள்ள வந்து நின்னு எங்க கூட விளையாடி குளிச்சான்னு சொல்லி கொடுப்பேன். ஏடி ஊதா நீயும் சேர்ந்தாட்டி சொல்லுத எப்பவும் நம்ம எல்லாரும் ஒண்ணா தான விளையாடுவோம். ஓ நாங்க ஸ்விம்மிங் பூல்ல போய் குளிக்க போறோம். போ சுரேஷ் நாங்க எல்லாரும் ஒரு மொத்தம் 5-6 பைக்க எல்லாரும் சேர்ந்து ஸ்விம்மிங் பூல்ல குளிப்போம் பாரு. வந்துடாதீங்க அங்க. சறுக்கு ரப்பர் வளையம் எல்லாம் இருக்கும் மட்டி. செல்ஃபி போடுவே எல்லாரும் ஸ்டேட்டஸ் பாருங்க. ஆள பாரு ஆள ஊதா வந்துடாதீங்க இனிமேல். ஏக்கா ரப்பர் வளையம்லாம் இருக்கும்க்கா ஸ்விம்மிங் பூல்ல. ஏக்கா நம்மளும் போவோமா? தெரியாம அந்த பையில யாசி விட்டுட்டோம். ஏக்கா அது சரிக்கா நம்மளும் போய் குளிச்சிட்டு வருவோம்க்கா ஜாலியா இருக்கும்க்கா. ஏடி எங்க அம்மிட்ட ஒன்றும் சொல்லல. சரி இந்த வேலையில உள்ள மாமா பார்த்தாலும் நம்மகிட்ட சண்டைக்கு வருவாங்க. குளிச்சேதான் குளிச்ச அந்த பையன் பின்னாடியே போய் நம்மள அங்க போய் ஜாலியா குளிச்சிட்டு வருவோம். எந்திங்க ஏம்மா மூச்சு முட்டுதம்மா எங்க போய் தொலைஞ்சாலும்னு தெரியலப்பா. சீ என்னடி பிள்ளைகளோட வளர்த்து வச்சிருக்க? எங்க போனாலும் சொல்லிட்டு போக மாட்டாளோலாட்டி. சரி தெரியாம உன் கூட வந்துட்டேன். நடக்கவா கழிவு போற இடத்துல ஒரு ஷூஸ் வாங்கிட்டா வாங்கி தரியா நீ? எம்மா காலு என்ன உழைச்ச உழையுது. உட்காருங்க ஆச்சி. சரி எவ்வளவு எங்கிட்ட போனாடுவா? இந்த போன மட்டும் பார்க்க வேண்டியது நீ. போன எடுக்க மாட்டேக்கால. போன அவளுக்கு போன ஒண்ணுதான் ஓட்ட போன தூக்கி மண்ட மக்கள் நீங்க வீசுறேன் இல்லையான்னு பாருங்க. அவளுக்கு திமிரு பிடிச்ச கழுதை. இந்த ரெண்டாவது இல்லவ இலையவா தியாடி பார்க்க போறேன்னு போனவளையும்ல காணும். இழுத்து பிடிச்சி எங்க நின்று வாங்கி தின்னுட்டு இருக்காள்வன்னு நினைக்கிறேன். வரட்ட அவளுவா எம்மம்மா நீங்க தள்ளி வந்துட்டு எப்பா நடக்க முடியல ஆச்சி. சரிட்டி கொஞ்சம் காப்பி பீயா போட வேண்டியது. நடந்து வந்திருக்கோம்ல எவ்வளவு நேரம் நடந்திருக்கேன் ஆச்சி. என்ன தாச்சி சொல்லிட்டு இருக்குது? உங்க கூட தானே நானும் நடந்து வந்து கொஞ்சம் கொஞ்சம் உட்கார்ந்துட்டு போட்டு தரேன். அம்மா உங்களை போய் எவன் என் கூட வர சொன்னா? சும்மா தொத்திக்கிட்டு பின்னாடியே வந்துட்டு கால் வலிக்கு காப்பி போடுனா. இருங்க போட்டு தரேன் கொஞ்சம் உட்கார்ந்துட்டு. போன் அடிக்க விட்டு எடுத்து பேசு. என் போனு தானே அடிக்குது. யாரா இருக்கும்? ஹலோ யாரு? ஏக்கா நான் கீதாக்கா. ஏக்கா என் மோவே அங்க வந்தானா? அம்மாவை இழுப்புல வந்தவன் நொந்துருவான். ஓ மோவே வரல கீதா. ஏன் என்னாச்சு? எங்க போனா? எங்க போனானோ காலையிலே வெளியே போனாங்க. மத்தியானம் 3 மணி ஆகுது ஆளை காணும். அதான் கேட்டேன். அப்படியா? இந்த இவளையும் காணும் பத்துக்கோ. எல்லாம் சேர்த்து வெளியே போயிருக்குமோ? எங்க போய் தொலைஞ்சுன்னு தெரியலையே. இவளையும் காணல கீதா. அப்படியாக்கா சரி வந்தா சொல்லுங்க என்ன வைக்க. சரி வை போன வந்தா சொல்லுங்க வை. என்ன அக்கறை பிள்ளை மேல காணாம காலையில இருந்து மத்தியானம் வர காணலன்னு இல்ல. வந்தா சொல்லி வேலான்னு வைக்கிறது பாருங்காச்சி. என்னடி அவனுக்கு மோவளையும் காட்சிவா? அவளுக்கு மோவனையும் காணுமா? அப்ப பரவாயில்லட்டி எல்லாரும் ஒன்னா தானே காணாம இருக்காவ. சந்தோஷமாயிரு. போனாச்சு. நீங்க என்னத்த சொல்லிட்டு கிடக்குதியா? இப்ப இவர் வந்தாரா என்ன பதில் சொல்லுவேன்? எல்லாம் சேர்ந்து எங்க ஊர் சுத்த பேருக்குன்னு நினைக்கேன். சிறையா இருக்கு வாச்சி. எம்மா எம்மம்மா எடி என்ன இடி எம்மா நோமாடி எங்கடி போய் தொலைஞ்ச? அவளை எங்கடி கூட்டிட்டு வந்தியா? தேட போறேன்னு சொல்லிட்டு நீ போய் தொலைஞ்சிட்டியாங்கோ. எங்கடி நிக்காவா? எம்மாடி அம்மா சொல்லலைன்னா நம்மளை போட்டு அடிச்சு போடுவோம். அம்மா யாருக்குமே கோவத்தில் இருக்கா. எம்மா அவன் அந்த பம்பு செட்டில் போய் குளிக்க போயிருக்காமா. என்னையும் குளின்னா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். எல்லாரும் அங்கதான் நின்று குளிச்சுட்டு நிக்காள்வே. கழுத ஒரு போன போட்டு சொன்னானா? இல்லைன்னா போச்சில தான் எம்மா இங்க போறேன்னு சொன்னால. பொம்பளை பிள்ளைக்கு திமிரு. எந்த பம்பு செட்டிட்டி எந்த வரப்புல போய் திரிஞ்சு கிடக்கா? இந்த வாரேன் நான் இப்ப வாரேன். ஏடு இவன் என்ன நம்மளை விட்டுட்டு விளைய பார்த்துட்டு நின்றுட்டி. எம்மா எஞ்சிக்கோ விளையாடு. பைத்தியாரியா இருப்ப பிள்ளையாட்டு உன் கூட நின்று வந்துட்டு பார்த்துட்டு நின்று வாரேன். எம்மா என்ன தொலைவுக்கு நடந்து வந்திருக்காளுவா? பொட்டச்சியா வளர்க்கணும். பெற்று போடுதல வளர்க்க லட்சணத்தை பாரு. இவ்வளவு செய்ய அநியாயத்துல ஊர்ல எல்லாத்தையும் நான் கேட்க வேண்டியதா இருக்கு. தொட்டில போட்டு முங்க அடிக்கல இவள. இன்னும் எவ்வளவு நிரம்பி போகணும்? இன்னும் கொஞ்சம் தாம்மா. ஆமா உனக்கு எப்படி இந்த பாதை தெரியும்? நீ இங்க வந்தியோ? அது நான் வரல. இந்த அவ அங்க போறேன்னு சொன்னா. எனக்கு தெரியாது இங்கதான் போறேன்னு. நம்ம என்ன இதுக்கு பார்க்க? உனக்கு நான் காட்டி தந்ததுக்கு நீ வசமா என்ன சொல்லுத? இரு நான் முத அவளுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வரேன். நல்ல அழகா காடு மலையெல்லாம் தாண்டி கூட்டிட்டு வரேன். உனக்கு எப்படி இந்த பாதை தெரிஞ்சுது? நீ வா முதல்ல அவளை போய் பார்த்துட்டு வருவோம். வா பாட்டி சீக்கிரம் வர சொல்லாட்டி நடக்க தெரிய மாட்டேக்குது. சும்மாடி வழி சொல்லி கொடுக்கலான்னு பார்த்தா என்ன அம்மா நம்ம பக்கம் திரும்புகா. இங்கேடி என்ன யாரையும் காணல. இங்கேதாம்மா குளிச்சிட்டு இருந்தா. ஏடி முதல்ல உனக்கு இங்கதான் போறான்னு ஒரு ஆளு சொன்னாவன்னு சொன்ன. மறுபடியும் இங்கதான் குளிச்சிட்டு இருந்தது பார்த்தேன்னு சொல்லி பொய்யாட்டி சொல்லிட்டு இருக்க.
ஏம்மா இல்லம்மா இங்கேதாம்மா கூட்டிட்டு வந்தா. அதுக்கப்புறம் நான் பயந்து அம்மா அடிப்பண்ணி போயிட்டேன். அவ இங்கதான் குளிச்சா. ஐயப்பா எம்மா நீங்க என்ன ஆட்டிய போட்டு கிடக்குறீங்க? பாத்து பிள்ளையா தள்ளி எங்கடி வருது நீ? சொல்லி தரலான்னு வந்தா என்னை அடிக்க போமா வந்துட்டு நீயே தேடவள. ஏடி வழி சொல்லி தந்தா அந்த பிள்ளைய போட்டு அடிச்சிட்டு வரக்கட்டி வாழ கொள்ளலாம். ஏடி எங்கிட்ட போய் தொலைஞ்சாலும் வா, வேற எங்கேயும் போய் பார்ப்போம். வழி சொல்லி தந்துட்டு அவளையும் போட்டு அடிச்சுக்கிட்டு. இவ போய் சொல்லுதாச்சு, இவ தப்பிக்கிறதுக்காண்டி நீங்களை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு அவ போறா. இவ அடங்க மாட்டாள். இவள 2 பேரும் 2 பொட்டச்சில வளர்த்து போட்டிருக்கேன். ஒரு வகைக்கு கொள்ள மாட்டாள். அப்பனுக்கு கூட பிறந்தவள் இருக்காள். அவளோட போலயே தான் வளருது. அடங்கா பிராரிவா சிறையா இருக்கம்மா. வாங்க அங்கே போய் பாப்பாச்சு. வரட்டு நீ கழுத. இவளுக்கு கல்யாணம் வர பேசிட்டு கல்யாணம். ஷெரிட்டி பிரஷர் ஈஸ்வரி யாக்கி வச்சுரு. டெய்லி உனக்கு இதே பொழப்பா போச்சுட்டு. என்னைக்கு யாரும் முறையில சிரிப்பை பற்றி எவ்வளவு நாள் ஆச்சு. சரி வா வா இப்போ ஜாடுவோம் வா. இவளோட பெத்து போட்டுக்கிட்டு நான் சிரிச்சிட்டாலும் போதும்.